புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள திருவரங்குளத்தில் மூடி கிடக்கும் அரசு கோழி மேம்பாட்டு பண்ணைக்கு புத்துயிர் அளிக்க அரசு முன்வர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். திருவரங்குளத்தில் 1961 6 ஏக்கரில் அரசு கோழி மேம்பாட்டு பண்ணை அமைக்கப்பட்டது. இந்த பண்ணையில் உற்பத்தியாகும் முட்டைகள் மற்றும் கோழி இறைச்சி உள்ளூர் வெளியூர்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த பண்ணை முறையாக பராமரிக்கப்படாததால் உற்பத்தி குறைந்து இதனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பண்ணை மூடப்பட்டது. இப்போது குப்பைகள் கொட்டும் இடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இந்த பண்ணை மாறிவிட்டது. இன்றும் ஆலங்குடி வட்டத்தில் ஏராளமான கிராமங்களில் நாட்டு கோழிகளும் ஒப்பந்த முறையில் இறைச்சி கோழிகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1000 கோடி கோழி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் 500 கோடி கிலோ கோழி இறைச்சியும் உற்பத்தி செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. உலக நாடுகளில் கோழி இறைச்சி உற்பத்தியில் 18வது இடத்தில் இருந்த இந்தியா இப்போது 4வது இடத்தை பிடித்துள்ளது என்ற புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரமானது இந்தியாவில் கோழி வளர்ப்பில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளதை காட்டுகிறது. இந்த நிலையில் நமது நாட்டில் கோழி இறைச்சிக்கும் முட்டைக்கும் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கோழி வளர்ப்புக்கு ஏற்ற சூழல் உள்ள நிலையில் திருவரங்குளம் கோழிப்பண்ணையை மீண்டும் செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இக்கோழி பண்ணையானது மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தால் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதனை இப்பகுதி எம்எல்ஏவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான மெய்யநாதன் அவர்கள் கருத்தில் கொண்டு இக்கோழி பண்ணையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது புதிகை வரலாறின் எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் இளையராஜாவுடன் சிவனேசன்.
சார் இது வந்து திருவரங்கம் கோழி பண்ணையா இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 99 வருஷம் வந்து எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கோழி பண்ணையை இயங்கலை. ரைட்டா? இது வந்து ஒரு சந்தையோ இல்லை ஒரு 10 பேருக்கு ஒரு கடையை கட்டி இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இந்த இவ்வளோ இடம் கிடக்கு, இந்த இதை வந்து ஏதாவது பண்ணால் பராமரிப்பு பண்ணால் பரவாயில்ல. இதில் கொண்டாந்து குப்பை தான் கொண்டாந்து குட்டுறாங்க, இடம் வேஸ்ட்டாக தான் கிடைக்கும். இந்த பண்ணை எப்படி உற்பத்தி ஆச்சுங்கிறது கொஞ்சம் எங்கள் தகப்பனார் சொல்லி, நான் 1954 பிறந்தவர். இந்த பண்ணையினுடைய இது எனக்கு தெரிஞ்ச, எனக்கு வயசு இப்போ 20 வயசுக்கிட்ட ஆக போகுது. என் அனுபவத்துலேயும் இந்த பண்ணை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னுடைய ஞாபகத்துக்கு நான் கண்ணால் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த பண்ணை 1954-55 காமராஜ் பீரியடில் காட்டுப்பட்டி ராமையாங்கிறவர் அவர் அமைச்சராகையில் இந்த பண்ணை துவங்கப்பட்டது. கோழி பண்ணையாக நடந்துக்கு வந்துச்சு. அப்போ இந்த பண்ணைக்கு உடைய ஒரு சுமார் 15 ஏக்கர்லேருந்து 20 ஏக்கர் இருக்கும். மெயின் ரோடு, திருவரங்குளம் மெயின் ரோடு அருகாமையில். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு பண்ணை இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டதில்லை. அப்பேற்பட்ட பண்ணை இப்போ ஒரு 30-40 வருஷமாக இயங்கவில்லை. கட்டடமெல்லாம் பாழாகி போய் இடியும் தருவாயில் இடிஞ்சு போய் வேலுக்கருவி முள்ளுகளும் குப்பைகளும் கிடக்கு. இந்த இடத்துல பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கம் மூலமாக கட்டடங்களை கட்டி ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் வேலை செய்கிறதுக்கு, 500 பேர் வேலை செய்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலைகள், ஏதோ எந்த ஒரு தொழிலோ 1000 பேர் வேலை ஆக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை தொழில், அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை கட்டக்கூடிய வாய்ப்பு உள்ள மெயின் ரோட்டில் ஒரு அருகாமையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் திருவரங்கத்தில் இருக்குன்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்.